விருந்தினர்களை, பார்வையாளர்களை, இன்று மேல்நிலை உரை படைக்கவிருக்கும் கையேடு சிறப்புரை கையேட்டிலிருந்து 4வது உரையை படைக்கவிருக்கிறார்கள். அங்கீகாரம் வழங்குதல் என்ற உரை. இதன் நோக்கம், நீங்கள் இந்த அங்கீகாரத்தை பெருமதிப்புடன் வழங்க வேண்டும். அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்பவரின் சாதனைகளை மாண்புடன் தெரிவிக்கவும். நன்றி. சிறப்பாக செய்ய வேண்டும் என்று என்னுடைய நன்றி. இந்த உரையை அழைக்க வைப்பவர் சொல்வேந்தர் முன்னாள் தலைவர் முரளி அவர்கள் மன்றத்தின் சிறந்த பெண்மணி என்ற அங்கீகாரத்தை வழங்க உள்ளார். நன்றி. நிகழ்ச்சி அறிவிப்பாளர் சொல்வேந்தர் கோபால் அவர்களே, அன்புள்ள சொல்வேந்தர்களே, ஒரு பொண்ணு நினைச்சா அந்த பூமிக்கும் இந்த வானத்திலும் பாலத்தை கட்டி முடிப்பார். இந்த பாடலை நம்ம எல்லோரும் கேட்டிருப்போம். இன்று நிகழ்வில் நமது மன்றத்தின் சிறந்த பெண்மணி என்ற அங்கீகாரத்தை அறிவிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த பெண்மணியின் சாதனை பயணம் பின்வருமாறு. மாச்சையன் முனியம்பாள் தம்பதிகளின் தவள் புதல்வியாக கடந்த 1966ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி இந்த புவியில் அவதரித்தார். அவரின் பள்ளி வாழ்க்கை ஜான்சி சிறிய பட்டினத்தில் 6ஆம் படிவம் வரை கற்றுள்ளார். நைலாஸ் நிறுவனத்தில் ஒரு குமாஸ்தாவாக தமது முதல் பணியை தொடங்கினார். 1988ஆம் ஆண்டு திரு சண்முகம் என்பவரை தன் வாழ்க்கை துணையாக கலந்துவிட்டார். அத்தருணத்தில் அவர் கணவர் ஒரு சாதாரண தொழிலாளியாக தான் தன் பணியை புரிந்து கொண்டிருந்தார். அன்பர்களே, இவர்களின் இல்லற வாழ்க்கையில் 2 அழகான பெண் குழந்தைகள் பெற்றுள்ளனர். காலங்கள் புரண்டு கொண்டிருந்தன. 2002ஆம் ஆண்டு இந்த குடும்பத்திற்கு பிறந்தது ஒரு விடுவு காலம். ஆம், இவர்கள் சுயமாகவே ஒரு நிறுவனத்தை நிறுவினர். இந்த நிறுவனத்தில் இந்த பெண்மணி ஒரு இயக்குனராக, அதாவது டைரக்டராகவும், நிதித்துறை மேலாளராகவும், ஃபைனான்ஸ் மேனேஜராகவும் தன் கணவருக்கு பக்கத்துணையாக இருந்து கொண்டு வருகிறார் இன்று வரை. அவருடைய சக ஊழியரை சந்தித்து விசாரித்த பொழுது அவர்களில் ஒருவர் எனக்கு கூறியது என் மனதை நெகிழ வைத்தது. அதை உங்களிடம் பரிமாற விரும்புகின்றேன். அந்த பெண்மணி ஒரு மேலாளராக ஒருபோதும் நடந்து கொண்டதில்லை. எங்களை எங்கள் அவருடைய குடும்ப உறுப்பினராக அரவணைத்து அன்புடன் எங்களை இன்று வரை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றார் என்று கூறியது என்னை கொஞ்சம் விளர வைத்தது என்றுதான் கூற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நான் திருவள்ளுவரையும் வாசகியும் படித்திருக்கிறேன், கண்டதில்லை. ஆனால் திருவள்ளுவரும் வாசகியும் இப்படிதான் வாழ்ந்திருப்பார்களோ என்று இவர்களை பார்த்துதான் நான் தெரிந்து கொண்டேன் என்று கூறினார். இவருடன் உடன்பிறப்பு கூறியது என்னவென்றால், எங்கள் குடும்பம் இன்று வரை ஒற்றுமையாக ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு உதவி செய்து வாழ்க்கையில் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்றால் என் உடன்பிறப்பு, என் அக்கா, அதுக்கு முக்கிய காரணம் அவர் மாதிரியான ஒரு மிகப்பெரிய பொறுமைசாலி என் வாழ்க்கையை சந்தித்தது எனக்கு உரியதுதான். இந்த பொறுமைசாலி தன் கணவருடன் கைகோத்து செல்லும் போது கிடைத்த அந்த நிறுவனத்திற்கு கிடைத்த அங்கீகாரங்கள் என்னவென்றால், 2012ஆம் ஆண்டு மீபா மலேசியன் பிசினஸ் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் 2011 மற்றும் 2013ஆம் ஆண்டு ஷோபா அவுட்ஸ்டாண்டிங் பிசினஸ் அவார்ட் அந்த நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது. இறுதியாக அவரிடம் கணவனிடம் கேட்டபோது அவர் கூறியது ஒன்றே ஒன்றுதான், அவர் என் உயிர், அவர் இல்லை என்றால் நான் இந்த உலகத்தில் இல்லை, வெறும் ஜடம் என்று கூறினார். அந்த பெண்மணி சொல்வேந்தர் சுசீலா அவர்களை சாதனை வழங்குவதற்கு அவர்
பக்கத்துணையாக இருக்கும் அவர் கணவர் சொல்வேந்தர் அவர்களை அழைக்கின்றேன். சொல்வேந்தர் சண்முகம் அவர்களை அழைத்து இந்த அங்கீகாரத்தை அவருக்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்று சொல்வேந்தரிடம் பணம் எடுங்களா யாருக்கும் ஆமாம். அவ்வளோதானா கன்னத்தில் சொல்ல மாட்டோம்.